ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சில சமயங்கள்ல வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் பெரிய விஷயங்களால வருதில்ல. மிக சிறிய விஷயங்களால தான் வருது. ஒரு சொல், ஒரு தவறான புரிதல் மாதிரியான சின்ன விஷயங்கள் சில நேரங்கள்ல நம்முடைய உறவுகளையும், நட்புகளையும் சோதிக்கக்கூடிய அளவுக்கு பெரிதா மாறிடும். இன்னைக்கு நான் படிக்க போற கதை அப்படிப்பட்ட ஒரு சிறிய விஷயத்த பத்தி தான். 2010 ஆகஸ்ட்ல ஒரு வார பத்திரிகையில வந்த இந்த கதையோட பெயர், "ஒரு அடி, ஒரு படி." ஒரு அடி நிலம் அத விட நட்ப விட பெருசு அப்படியா? இல்ல பல ஆண்டுகளாக இருந்த ஒரு நட்பு அந்த ஒரு அடிக்காக உடைந்ததா? அல்லது அத விட பெருசா மலர்ந்ததா? அப்படின்னு உணர்த்துற ஒரு நல்ல கத. வாங்களேன் கதைக்கு போவோம். இதோ உங்களுக்காக "ஒரு அடி, ஒரு படி." இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு தாம்மா இருக்கு என்றார் பாலகுரு. எதிரில் இருந்த மகளையும் மருமகனையும் பார்த்தபடி சற்றே புன்னகையுடன் கூறினார். சொல்லுங்க மாமா என்றான் ஜெயவேல். என்ன சொல்ல போறீங்க என்பது போல் அப்பாவை பார்த்தாள் திலகா. நீங்க ரெண்டு பேரும் ஒரு முறை சங்கர நேர்ல பார்த்து பேசுங்க என்றார். சீறினாள் திலகா. இத சொல்லத்தான் இவ்ளோ தூரம் வந்தீங்களா? விட்டா அவங்க கால்ல விழுந்து கும்பிட சொல்வீங்க போல இருக்கே! அந்த மானங்கெட்ட காரியத்த பண்ணி தான் நாங்க வீட்ட கட்டுனோம்னு இல்ல. திலகா கொஞ்சம் பொறுமையா இரு. அப்பா பேசிக்கிட்டு இருக்காருல்ல. அவர் பேச்ச தான் சொல்லுங்க. தெருவுல போறவன் வேணும்னே அடிச்சாலும், திருப்பி அடிக்க திராணி இல்லாம, தெரியாம அடிச்சுட்டான்னு சமாதானம் பண்ணிக்கிறவர். நான் இப்படி சொல்றதுக்காக அப்பா கோவிச்சுட்டாலும் பரவால்ல. எங்கனையும் அதுக்கு போல இருக்க சொல்லாதீங்க. பாலகுரு நகைத்தார். சின்ன வயசுலருந்தே நீ இப்படிதாம்மா. கோபமும் ஒரு குணம் தான். ஆனா, எல்லா இடத்திலும் அது செல்லுபடியாகுமா? வீடுங்கிறது வாழ்நாள் கனவு. இது இல்லாவிட்டால் இன்னொன்னு அப்படின்னு அலட்சியப்படுத்துறதுக்கு நாம ஒண்ணும் வசதியானவங்க இல்ல. மனை வாங்கவே 5 வருஷம் ஆச்சு. வீட்ட கட்ட துவங்க இன்னொரு 5 வருஷம். ஆக 10 வருஷ உழைப்பு பாதியில நின்றுச்சேம்மா! எப்படியாவது வீட்ட முழுமையா கட்டி குடியேறினா தானே, அடுத்த 20 வருஷத்துல லோன அடைச்சு, ரிட்டயர்மென்ட் காலத்துல சொந்தமா ஒரு வீடுன்னு நிம்மதியா இருக்கலாம். இல்லன்னா, கடைசி காலம் வரைக்கும் என்ன போல வாடகை வீடே கதின்னு ஆயிடும். அப்படியெல்லாம் நாங்க விட்டுற மாட்டோம். மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்ட கொளுத்திற மாட்டோம். அப்பாவ கொஞ்சம் பேச விடு திலகா. விவகாரம் கைமீறி போயிடுச்சு. எதிரி கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்க போறாருன்னு சொல்றீங்க. அப்படி நடந்துட்டா, வழக்கு விசாரணைக்கு தீர்ப்பு வரத்துக்கு வருஷ கணக்குல ஆகும். அப்பவும் நமக்கு சாதகமா வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா, தப்பு நம்ம பக்கம் இருக்கு. அவங்க மனையில அஸ்திவாரம் எழுப்பிட்டோம். கண்ண மூடிக்கிட்டு இடிக்க சொல்லி தீர்ப்பு எழுதிருவாங்க. அப்படி என்று கொஞ்சம் காட்டமாக கூறினார் பாலகுரு. அவங்களுக்கு மட்டும் தான் கோர்ட்டுக்கு போக தெரியுமா? அந்த சங்கரும் அவர் மனைவியும் எங்கள தகாத வார்த்தையெல்லாம் பேசி அவமானப்படுத்தியிருக்காங்க. அவங்க தம்பி எங்கள கொன்னுடுவேன்னு மிரட்டியிருக்கான். இந்த தெருவே வேடிக்கை பார்க்க வீடு ஏறி சண்டை போட்டாங்க. நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள வைக்க எவ்வளவு நேரமாகும்? விவகாரம் மேலும் மேலும் சிக்கலாக்கிக்கணுமாமா? ஆகட்டும். 2ல 1 பார்க்குறோம். வீடு இல்லாவிட்டா போகுது. உங்கள போல கடைசி வரைக்கும் வாடகை வீட்லயே வாழ்ந்துட்டு போறோம். உயிரா போயிடும்? என்றாள் திலகா விடாப்பிடியாய். மாமனாரை வழியனுப்ப வந்த ஜெயவேல், திலகா அப்படி பேசியிருக்க கூடாது தான். ஆனா நடந்த விஷயம் அது போல. எனக்கே பொல்லாத கோபந்தான். சங்கருக்காக நான் நெறைய செஞ்சிருக்கேன். வீட்ல வச்சு சோறு போட்டு ஆதரிச்சிருக்கேன். அவன் கல்யாணத்துக்கு உதவி பண்ணியிருக்கேன். நான் மனை வாங்கும்போது, அவனுக்கும் பக்கத்து மனை வாங்க நான் தானே உதவினேன். ஒரு சகோதரன் கூட இப்படி செய்ய மாட்டான்னு கணவன், மனைவி 2 பேரும் உருகி உருகி பேசுவாங்க.
அவங்க இடமாற்றலாகி திண்டிவனம் போயிட்டாலும், மாசம் ஒரு முறையாவது எங்கள பார்க்க அவங்க வருவதும், அவங்களை பார்க்க நாங்க போவதுமாக தான் இருந்தோம். என்றபடி சைக்கிளை உருட்டினான். "எல்லாம் எனக்கும் தெரியும் மாப்ள. நானும் பார்த்துருக்கேன். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஷங்கருக்கு தெரியப்படுத்தினேன். அவனும் சந்தோஷப்பட்டான். அஸ்திவாரம் போடும்போது மேஸ்திரி கவனக்குறைவா ஒரு அடி தள்ளி நூல் கட்டிட்டார் போல. வேலை ஆரம்பிச்ச பிறகு தான் விஷயம் எனக்கே தெரிஞ்சது. சரி ஷங்கர் மனைவி தானே, பிரச்சனை வராது. அடுத்த முறை பார்க்கும்போது அவன்கிட்ட சொல்லிக்கலாம்னு இருந்தேன். இதற்கிடையில அவன் மச்சான் சைட்டுக்கு வந்து பார்த்தான். யார் மூலமா அவனுக்கு தகவல் போச்சோ தெரியல. அவன் தனியா வந்திருந்தாலும் பரவால்ல. சண்டைக்கு வந்தவன் போல வேற 2 பேர துணைக்கு கூட்டிட்டு வந்து, மனையை அளவு போட்டு, "வேலைய ஸ்டாப் பண்ணுங்க. கேட்க ஆள் இல்லன்னு ஆக்கிரமிப்பு பண்றீங்களா?" ஆச்சா போச்சுன்னு சத்தம் போடவே, எனக்கும் கோபம் வந்துடுச்சு. "இந்தா கூச்சல் போடுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. வேணும்னு செய்யல. தவறுதலா நடந்துட்டது. உன் மாப்பிள கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நீ இங்கேருந்து நடைய கட்டுன்னு" சொன்னேன். அவன் வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிக்கவே, "இது நான் வாங்கி குடுத்த இடம். மொத்த இடத்தையும் வளைச்சு கட்டினா கூட உங்க அக்காவும் மாப்பிள்ளையும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீ அனாவசியமா வம்பு பண்ண நெனச்சா, பதிலுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொன்னேன். நடந்தது என்னன்னு உடனே ஷங்கருக்கு ஃபோன்ல தெரிவிச்சேன். ஷங்கரும், "பரவாயில்ல கட்டிக்கங்க. நான் யாரையும் அனுப்பல. எனக்கு தெரியாம மச்சான் ரவி ஏன் அங்க வந்தான்னு நான் விசாரிக்கிறேன்னு" சொன்னான். அப்புறம் என்ன நடந்ததோ, ஏது நடந்ததோ தெரியல. மறுநாளே எனக்கு ஃபோன் பண்ணி, "அஸ்திவாரத்த தள்ளி போட்டுக்க ஜெயவேல். என் மனையில கட்டாதன்னான்." "பேஸ்மெண்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ மாத்தணும்னா சிரமம். நீ வந்து இடத்த முதல்ல ஒரு வாட்டி பாரு. ஒரு அடி தான் நகர்த்தி கட்டினேன். இதனால நீ வீடு கட்டும்போது பிரச்சனை வராதுன்னு" சொன்னேன். "நேர்ல வர முடியாது. எனக்கு நேரம் இல்ல. நீ மேற்கொண்டு என் மனையில வேலை செய்யாத" அப்படின்னான். தொனியே ஒரு மாதிரி இருந்தது. "வேலைய நிறுத்த முடியாது. வட்டிக்கு பணம் வாங்கி வேலையே ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ. வேணும்னா உன் இடத்துக்கு இன்னைய ரேட் என்னமோ சொல்லு. அத கணக்கு பண்ணி பணம் கொடுத்துடுறேன்" அப்படின்னு சொன்னேன். டொக்குன்னு ஃபோன வச்சுட்டான். நான் பலமுறை முயற்சி பண்ணியும் என்கிட்ட அவன் பேசவே இல்ல. சரி, நேர்ல போய் பார்ப்போம். விளக்கி சொல்ல புரிய வைப்போம்னு நினச்சுக்கிட்டு இருந்தேன். வீட்டு வாசல்ல போலீஸ் வந்து நிக்குது. அடுத்தவங்க மனைய ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்க. கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வாங்க. விசாரிக்கணும்னு கூப்பிடுறாங்க. போனா, அங்க குடும்பத்தோட உட்காந்துருக்கான் சங்கர். "என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நேரா வீட்டுக்கு வந்திருந்தா பிரச்சனைய பேசி தீர்த்துருக்கலாம்ல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்களேன்னு" கேட்டேன். "என் தம்பிய எப்படி நடத்துனீங்கன்னு எனக்கு தெரியும். அவன மிரட்டி அனுப்பியிருக்கீங்க. நேர்ல வந்திருந்தா எங்களுக்கும் அந்த கதி தான். என்னமோ நிலத்த எங்களுக்கு இலவசமா கொடுத்தவர் மாதிரி பேசியிருக்கீங்க. மொத்த இடத்தையும் வளைச்சு கட்டினாலும் கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. என் கணவர்கிட்டயும் அதே பதில சொல்லியிருக்கீங்க. உங்க அடாவடி வேலைக்கு பணிஞ்சு போக நாங்க ஒண்ணும் இளிச்சவாய்ங்க இல்ல. வேணும்னு கேட்டிருந்தா 4 நிலம் கூட இனாமா குடுத்துருப்போம். இல்லன்னு வரவங்களுக்கு தாராளமா பிச்சை போடுறவங்க நாங்க." அப்படின்னு சங்கரோட மனைவி அனாவசியமா பேசவும், திலகாவும் 2 வார்த்தை பேச வேண்டி வந்தது. போலீஸ்காரங்க பரிச்சயமானவங்க. என்ன பத்தி தெரியும். அதனால அவர் ரிப்போர்ட்டை பதிவு பண்ணாம 2 பேரும் பேசி சமாதானமா போங்கன்னு அனுப்பிட்டாங்க. போலீஸ் வர போயும் ஒண்ணும் பண்ண முடியலேங்கிற ஆத்திரம். வீடேறி வந்து சண்டை போட்டுட்டு போனாங்க. அப்ப நான் நினைச்சிருந்தா அதே ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள உள்ள வச்சிருக்க முடியும். போகட்டும், கொஞ்ச நாள்ல சரியாகும்னு இருந்தேன். இப்ப கோர்ட்டுக்கு போறேங்கிறாங்க. திலகாவுக்கு மட்டும் இல்ல மாமா, எனக்குமே ரொம்ப ஆத்திரம்தான் என்று வழி நெடுக சொல்லிக் கொண்டு வந்தான் ஜெயவேல். பஸ் நிறுத்தம் நெருங்கியது. மருமகனை பார்த்தார் பாலகுரு. நடந்ததெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். பெரிய அளவுல தவறு நடக்கல. ஆரம்பத்திலேயே முறையா பேசி சரி பண்ணியிருக்கலாம். பிறகு பார்த்துக்கலாம்னு கொஞ்சம் இடைவெளி விட்டது பிசகு. மச்சான் மூலமா விஷயம் வேற மாதிரி திரிஞ்சு போச்சு. 1000 தான் சங்கர் உங்கள் நண்பரா இருந்தாலும், தான் குடும்பம் சொல்றத தானே அவர் கேட்பார். அவர்கள் சொல்லுக்கு தானே முக்கியம் தருவார். இருந்தாலும் அவரும் நிதானம் இல்லாம போலீஸ் வரைக்கும் போயிருக்க கூடாது.
அவரே போயிருப்பாருன்னு சொல்ல முடியாது. மனைவி, மைத்துனனின் நிர்பந்தமாகவும் இருக்கலாம். நடந்தது நடந்து போச்சு. பாதிக்கப்பட்டிருக்கிறது நாம தான். நஷ்டப்பட்டு இருக்கிறதும் நாம தான். மேலும் நஷ்டப்படாம பார்த்துக்கணும்னா, இறங்கி போறதுல தப்பில்ல மாப்ள. அதுக்காக மன்றாடணும், அடிபணியணும்னு இல்ல. 2 பேரும் புதுசு இல்ல பாருங்க. வருஷ கணக்கா பழகியிருக்கீங்க. உங்க மனசுல ஷங்கர பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். ஷங்கர் மனசுலயும் ஒரு ஓரத்துல இப்படி ஆயிடுச்சேன்னு சங்கடம் இருக்கும். நேருக்கு நேர் சந்திச்சுக்கிட்டா, நிதானமா பேசினா, சிக்கல் தீர வாய்ப்பு இருக்கும். நாம ஒரு படி இறங்கி வந்தா, எதிரியும் ஒரு படி இறங்காமயா போயிடுவான்? எனக்கும் அப்படி ஒரு எண்ணம் தான் மாமா. என்ன பேசினாலும் ஷங்கரும் அப்படி ஒண்ணும் முரடன் இல்ல. ஒப்புக்குவான்னு தான் தோணுது. ஒருவேள அவன் இறங்கி வரலன்னா, அப்போ திலகா சொன்னது போல 2ல 1 பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொன்னது போல, நீங்க மட்டுமாவது அந்த ஷங்கரிடம் பேசி பாருங்க என்று பஸ் ஏறினார். வீடு திரும்பும் முன் வீடு கட்டும் இடத்துக்கு ஒரு நடை சென்று பார்த்தான் ஜெயவேல். கட்டடம் பாதியில் நின்றது பரிதாபமாக. வாங்கி போட்ட கல், மணல் உள்ளிட்ட கட்டட சாமான்கள் பாழாகிக் கொண்டிருந்தது. வெறும் மனையா இருந்தாலாவது நல்ல விலை போகும். இப்படி அரைகுறை கட்டடமா நின்னா விக்க முடியாது. வாங்குறவன் யோசிப்பான். வழியா போன ஆள் கவலையை தூவி விட்டு போக, ஜெயவேல் ஒரு தீர்மானத்துக்கு வந்தான். மனைவியிடம் ஆபீஸுக்கு போவதாக சொல்லிவிட்டு திண்டிவனத்துக்கு பஸ் பிடித்தான். ஷங்கர் வேலை பார்க்கும் ஆபீஸுக்கு போனான் ஜெயவேல். ஷங்கர் எதிர்பார்க்கவில்லை. முகம் திருப்பிக் கொண்டான். ஜெயவேல் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டான். சாரி ஷங்கர். எல்லாம் ஏன் தவறு தான். நான் ஆரம்பத்துல கவனமா இருந்திருக்கணும். எப்படியோ தவறு நடந்துருச்சு. அதையாவது உடனே தெரியப்படுத்தி இருக்கணும். பல நாள் பழகிய உரிமையிலும், நீ மறுக்கவா போறேங்கிற அசட்டு நம்பிக்கையிலும் சும்மா இருக்க போயி, நிறைய சிக்கல், நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து போச்சு. இனியும் நடக்கும் போல இருக்கு. கோர்ட்டு கேஸுன்னு பிரச்சனை வளர்ந்துக்கிட்டு போறத நான் விரும்பல. 2 பேருக்குமே அது பிரச்சனைனாலும், எனக்கு ரொம்ப நஷ்டமும், கஷ்டமும் உண்டாகும். அதனால உன்ன நேர்லயே பார்த்து கடைசியா ஒண்ணு கேட்கலாம்னு வந்தேன். என்ன அது என்பது போல் ஷங்கர் பார்க்க, நாம 2 பேரும் ஒரே பாதையில நடந்து வளர்ந்தவங்க. அந்த பாதையில எவ்வளவு நினைவுகள் இருக்குன்னு உனக்கு தெரியும். வீடு கட்டும்போது ஒரு அடி நிலம் உங்க பக்கம் தவறுதலாக வந்துருச்சு. அது மன்னிக்க முடியாத தவறா இருந்தா, அத நான் திருத்திக்க தயாரா இருக்கேன். நீ சொன்னா அந்த சுவத்த இடிக்கவும் நான் தயாரா இருக்கேன். ஆனா, அந்த ஒரு அடி நிலத்துக்காக நம்ம நட்பு ஒரு அடி தூரம் போயிடக்கூடாது. ஷங்கர் மௌனமாக அமர்ந்திருந்தான். அவனுடைய நினைவுகள் மெதுவாக பின்னோக்கி ஓடின. பள்ளிக்கூட நாட்கள், சேர்ந்து நடந்த பாதைகள், பகிர்ந்த சிரிப்புகள் எல்லாம் மனதில் வந்து நெஞ்சை நெகிழச் செய்தது. சிறிது நேரம் கழித்து ஒரு புன்னகையுடன் ஜெயவேலை பார்த்து உணர்ச்சிகரமாக சொன்னான். சரி, அப்படிதான் ஆகட்டும். நிலம் ஒரு அடி குறைஞ்சா பெரிய விஷயம் இல்ல. ஆனா, அந்த ஒரு அடிக்காக நம்ம நட்பு குறையக்கூடாது. நீ இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு நேர்மையா பேசினது போதும். என் மனைவியையும் சமாதானப்படுத்திட்டு அந்த புகார நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நீ சந்தோஷமா வீட்ட கட்டி முடிச்சுடு. என சிரித்துக்கொண்டே மீண்டும் கேட்டான். என்னய்யா, கிரகப்பிரவேசத்துக்கு எங்கள கூப்பிடுவ இல்லையா? என கேட்க, இருவரும் உணர்ச்சி வசப்பட்டு ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டார்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது? ஒரு அடி ஒரு படி. சில நேரங்கள்ல வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் பெரிய விஷயங்களால வருவதில்ல. மிக மிக சிறிய விஷயங்களால தான் வருகிறது. ஒரு அடி நிலம், ஒரு சிறிய தவறு, இல்ல ஒரு விஷயத்த தவறாகவே பார்ப்பது, அந்த மாதிரி. ஆனா, அந்த சிறிய விஷயங்களை விட பெருசு என்ன தெரியுமா? நம்முடைய உறவுகள், நம்முடைய நட்பு, நம்முடைய மனசு. சில பிரச்சனைகளுக்கு தீர்வு சட்டத்துல கிடைக்காது. ஒரு நேர்மையான உரையாடல்ல கிடைக்கும்.
அதனால வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஒரு அடி நிலத்த விட்டு குடுத்தாலும் பரவால்ல. ஆனா, ஒரு அடி தூரம் விலகி உறவுகள இழக்கவே இழக்காதீங்க. அடுத்த முறை மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் சந்தோஷமா இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. குறிப்பா நட்புகளோட ஒரு புரிதலோட இருங்க. பாய்.